மீலாது விழா கூடும் என அறிவிக்கும் ஒரு ஹதீஸையாவது காட்ட முடியுமா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். மீலாது விழாண்டா இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் பிறந்த தினத்துல நபியை பற்றி உண்டான விஷயங்களை சொல்லி கூட்டம் போட்டு அவங்க பெயரால சதக்கா செய்து அவங்களுக்கு ஈசால சவாபு செய்யற அளவிற்கு செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு பேர் தான் மீலாது விழா. இதுக்கு அவங்க காட்டி இது கிறிஸ்துவர் மாதிரி இருக்குது, யூதர் மாதிரி இருக்குது, அந்த பார்த்து இருக்குதுன்னா உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா நீங்க ஒதுங்கிக்கங்க. டிசம்பர் 6 கொண்டாடலாமா கேட்கிறேன். பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு கோஷம் போடலாமா? இது எந்த ஹதீஸ்ல இருந்துச்சு? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். டிசம்பர் 6 மாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது துக்ககரமான நீளத்தான். அதை வருஷ வருஷம் கொண்டாடுறிய, அதுக்கு என்ன ஹதீஸ் சொல்ல முடியுமா? மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட அந்த துக்ககர தினத்தை எப்பயாவது சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா? எண்ணற்ற சஹாபாக்களை ஷஹீதாக்கப்பட்ட தினத்தை கொண்டாடினாங்களா? அல்லது துக்க தினமா அனுஷ்டாச்சாங்களா? இன்னைக்கு ஏன் நீங்க டிசம்பர் 6 மட்டும் எப்படி ஆச்சு? அது மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும்ல வராதா? மத்தவெல்லாம் போறானே போராட்டம் அந்த மாதிரி ஆகாதா? அதுல ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரையும் இழுத்துட்டு போறியே, அது மட்டும் ஆகுமா? இங்க பொம்பளை எல்லாம் வர்றாங்க, என்னமோ கலர் கலரா வர்றாங்க. ஒருத்தர் எழுதியிருக்கிறார், அங்க மட்டும் கலர் இல்லாம வந்துட்டாங்களா? அங்க கூட்டங்கள்ல கூட்டுறீங்களே, அது மட்டும் எந்த வகையில நியாயம்? சகோதரர்களே, என்ன நோக்கத்துல செய்யப்படுது, என்ன அடிப்படை அப்படிங்கறத விட்டுட்டு அதை மேலெழுந்த வாரியாக மறுக்கிறது இருக்குதே. அப்படி பார்த்தா நேரடியா நீங்க பாக்குறதா இருந்தா நீங்க மதரசா நடத்துறதும் கூடாது. எந்த மதரசா நடத்துவீங்க? அஸ்ஹாபு சுஃபாவுக்கு இந்த மாதிரி நடத்தினாங்களா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மணி அடிச்சு சோறு போட்டு அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்து எந்த மதரசா நடந்துச்சு? கால சூழ்நிலைக்கு தக்கபடி சில மாற்றங்களோடு நல்ல கருத்தை அடிப்படையாக வைத்து ஒரு காரியம் செய்யப்படுதுன்னு சொன்னா, இப்ப இந்த கூட்டம் நடத்துறோம், இதுக்கு எந்த அடிப்படையை பாப்பீங்க? நான் கேட்கிறேன். சஹாபாக்களுடைய கூட்டத்தில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்துச்சா? எல்லாரும் கூடி கேள்வி சீட்டு எழுதி கொடுத்து பதில் சொன்னாங்களா? இந்த அண்ணன் செய்யறாரு, பல கூட்டம் போடுறாரு, இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்குமா? எங்க இருந்து கிடைக்கும்? அதுக்கு ஏதாவது ஒண்ணு போத்தி திருகி இறுகி சுத்தி வளைச்சு கொண்டு வந்து சரி பண்றோமா இல்லையா? இந்த அல் ஜன்னத்துங்கிற பத்திரிகையோ அல் ஜஹன்னம்ங்கிற பத்திரிகையோ நடக்குதுன்னு வைங்க, இதுக்கு எங்க இருந்து ஆதாரம் கொடுப்பீங்க? பத்திரிகை நடந்துச்சா? அந்த ஏகத்துவம் சாகத்துவம் வருது, இதுக்கு எங்கேயாவது உங்களுக்கு பத்திரிகை ஹதீஸ்ல கிடைக்குமா? அது சுத்தி வளைச்சு மார்க்கத்தை பரப்புறோம், அதுக்கு ஒரு வழிமுறை, இக்காலத்துடைய முறை சொல்லுவியா இல்லையா? அதே மாதிரி தீனுடைய காரியமாத்தானே அதை வசூல் பண்ற. ஏகப்பட்ட காரியம் சுருட்டப்படுதா இல்லையா? அப்ப மார்க்கம்ங்கிற ரீதியில ஒண்ணு செய்து நீங்க செஞ்சுக்கிட்ட அதுக்கு பேர் சுன்னத்து. இங்க மீலாது விழாங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாடி அவங்களுடைய தன்மைகளை எடுத்து சொன்ன பிதஅத்தா? அப்ப சுன்னத்துக்கு பிதஅத்துக்கு நீ நினைச்சது பிதஅத்து, நீ நினைச்சது சுன்னத்து. இந்த வரமுறை எங்க இருந்து படிச்சீங்க? இந்த அடிப்படை எங்க இருந்து படிச்சீங்க? சகோதரர்களே, இல்ல, நான் சொன்னதுதான். ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய சொல்லாக இருந்தாலும் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் நல்ல கருத்து இருக்குதான்னு பாருங்க. அந்த நல்ல கருத்து சொல்ல முடியுமா சொல்லுங்க. தப்பு கருத்தை வலுக்கட்டாயமா புகுத்தி அதை வழிகெடுக்கிற முயற்சியை செய்ய வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மீலாது விழா என்பது யூத கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய காப்பி அல்ல, நபியை புகழ்ந்து சொல்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு